நீங்க வந்து ஒரு வெல்தி பெர்சன் ஆகுறதுக்காண்டி, நீங்க வந்து ஸ்டாக்லயோ, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ நீங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு வாரீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்காண்டி தான். வெறும் இந்த மாரி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு வரது மூலியமா மட்டும் நம்மளால ஒரு வெல்தி பெர்சனா ஆக முடியாது. பின்ன எப்படி ஆக முடியும்னு கேட்டீங்கன்னா, தற்சார்பு பொருளாதாரத்த இணைக்கிறது மூலியமா மட்டுமே தான் நம்ம ஒரு வெல்தி ஆக முடியும். தற்சார்பு பொருளாதாரமும், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் நம்ம 2மே சேர்ந்து போகும்போது, நம்ம வெல்தி ஆகுறது பார்த்தீங்கன்னா ஸ்பீடாவும் ஆகும். லாங் டெர்ம்க்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் இருக்கும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க வெறும் இன்வெஸ்ட்மென்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மென்ட் மட்டுமே பண்ணிட்டு வாரீங்க அப்டின்னா, உங்களோட தற்சார்பு பொருளாதாரம் இல்லாத சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, உங்கள வந்து வேற விதமான செலவோ, வேற விதமாட்டத கொண்டு போகும். பெரிய அளவுக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, பில் பண்ண வுடாது. இது பார்த்தீங்கன்னா, நான் நெறைய பேர்கிட்ட நான் பார்த்த விஷயத்த வச்சு நான் சொல்றேன். இந்த தற்சார்பு பொருளாதாரத்த தான் நம்மாழ்வார் போன்ற ஆட்கள் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. நான் இந்த கொள்கைக்குள்ள பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா நான் மூவ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 100% வரலனாலும், ஆனா பெரிய அளவுக்கு நான் உள்ள வந்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, எனக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பெரிய அளவுக்கு எனக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, கையிருப்பு வச்சுட்டு இருக்கேன்.